நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா காலையில எஞ்சி நாங்க 4 பேரும் ஒரு இன்டர்வியூக்கு கிளம்பினோம் நண்பர்களே. இதுல என்ன கதைனா, நான் மட்டும் செலக்ட் ஆயிட்டேன், இவங்க 3 பேரும் ஏதோ ஒரு ரீசன்னால வெளியே வந்துட்டாங்க. மேட்ரு என்னன்னா, கையில 10 ரூபா காசு இல்ல நண்பர்களே. கம்பெனி உள்ளே மாட்டிக்கினா கம்பெனி ஈவினிங் தான் விடுவாங்க. அப்போதான் நண்பர் சூர்யா ஒரு ஐடியா கொடுத்தாரு. டேய் மோகனே, அங்கே வெயில் அதிகமாகிடுச்சு, நாங்கள் ரூமுக்கு போகிறோம். பஸ் ஏறி எனக்கு கால் பண்ண வெளில வந்துட்டு காசு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து சைடில் வச்சுருக்கேன், ஃபோட்டோ அனுப்பிச்சுட்ருக்கேன் பாரு. இது அப்படியே ரீல்ஸுக்கும் அப்படியே கண்டென்ட் மாரி எடுத்துக்கோ. காசு எடுத்தீங்கன்னா அப்படியே வா, காசு எடுத்துகிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் சொல்கிறேன் என்ன பஸ் ஏறணும்னு. டேய் வேலையை வாங்கிட்டு வாட மோகனே, விட்டு வந்துடாத. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பேச்சுலர் எபிசோட்ல டே 2. டுடே பிளான் என்னன்னா, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போறேன் நண்பர்களே. காலையில ஏஞ்சி குளிச்சு முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கினேன், தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் நண்பர்களே. இப்போ என்ன ஊர்ல இன்டர்வியூ நடக்குதுன்னா உரக்கடத்துல நண்பர்களே. அதுக்கு தான் பஸ்ஸுக்கு வெயிட்டிங். ஒரு வழியா கம்பெனிக்கு வந்துட்டேன் நண்பர்களே. கம்பெனி நேம் என்னன்னா ரெனால்டு நிசான். இறங்கின உடனே இவரை தான் பார்த்தோம், இவர் சூர்யா ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ நாங்க 4 பேர். நெக்ஸ்ட் கம்பெனி வெளியே பார்த்தா ஹெவி கிரௌட் நண்பர்களே. அதுக்கே பிஇ ஆல் கிளியர் மட்டும் தான் குவாலிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. ஒரு வழியா கூட்டலாம் தாண்டி ஸ்கேன் மிஷின்லாம் தாண்டி கம்பெனி உள்ள வந்துட்டோம். எங்க எல்லாருக்கும் ஒரு டெம்பரவரி ஐடி கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க நண்பர்களே. அதெல்லாம் பார்த்துன்னு இருந்தோம். நெக்ஸ்ட் கம்பெனி பஸ் வந்துச்சு நண்பர்களே. அதுல ஏறி கிளம்பிட்டோம். நாங்க காலையில இருந்து சிங்கிள் டீ கூட சாப்பிடல நண்பர்களே. ஸோ பசிக்குதுன்னு சொல்லி பேசின்னு இருந்தோம். கடைசியில எங்களை கூட்டின்னு போனதே கம்பெனி கேன்டீனுக்கு தான். அருமையா 4 இட்லி 2 இடியா பண்ணிட்டு மஜாவான சாப்பாடு போட்டாங்க நண்பர்களே. வெளியே வந்து பார்த்தா நம்ம நண்பர்களால இந்த கம்பெனி உள்ள வர முடியாது சில பல காரணங்களால. எனக்கா செம்ம சோடை ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க 4 பேரும் ஒன்னா வேலை செய்வோம்னு நினைச்சுதான் வந்தோம். நெக்ஸ்ட் அங்கிட்டு இருந்து அவனுக்கு 3 பேரும் கிளம்பி ரூமுக்கு கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் நண்பர்களே இது. அப்புறம் எங்களுக்கு ஈவினிங் தான் விட்டாங்க. வந்த முதல் நாள்ல இவர் நம்ம நண்பர் ஆயிட்டாரு. இவர் திருநெல்வேலிக்கார் தான். இவர் நேம் வந்து டேமி. இவரும் காசுலாம் தரேன் எடுத்துன்னு போங்க ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாரு. பட் நான் தான் என் நண்பர்கள் அங்க ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க சொன்னேன். அவரு நம்பவே இல்லையே. அப்புறம் அவரையும் கூட்டின்னு வந்துட்டேன். அவரு தான் வீடியோ எடுத்தாரு. அப்புறம் ஒரு வழியா குச்சி கிச்சிலாம் விட்டு காசு எடுத்துட்ட நண்பர்களே. அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு பஸ் ஏறிட்டான். ஏரியாவுக்கு வந்து இறங்கின உடனே நண்பர்கள்லாம் டீ ஷாப்ல நின்றுந்தாங்க. அவங்க கூட மஜாவான ஒரு டீயை போட்டு நீ கம்பெனில என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு டே முடிச்சிங்கன்னா பாய் நண்பர்களே.